பாலனி தந்தயுத்தபாணி சுவாமி டெம்பிள் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடு ஆகும். திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள பழனிமலை முருக பக்தர்களின் மிக முக்கியமான புனித தலங்களில் ஒன்றாக விளங்குகிறது. பழனி மலையின் உச்சிவில் தண்டாயுதபாணி சுவாமி என்ற திருக்கோலத்தில் முருகப்பெருமான் அருள் பாலிக்கிறார். இங்கு முருகன் கையில் வேல் இல்லாமல் தண்டம் ஏந்திய நிலையில் துறவிக் கோலத்தில் காட்சி தருகிறார். இதுவே பழனி முருகனின் தனி சிறப்பாகும். ஞானப்பழத்தின் கதை பழனியின் புகழ்பெற்ற புராண கதை ஞானப்பழம் தொடர்பானது. ஒருமுறை நாரதர் சிவபெருமானிடம் ஒரு ஞானப்பழத்தை கொண்டு வந்தார். அந்த பழத்தை விநாயகருக்கும் முருகனுக்கும் ஒரே நேரத்தில் கொடுக்க முடியாது என்பதால் உலகை முதலில் சுற்றி வருபவருக்கே பழம் என்று சிவபெருமான் கூறினார். முருகன் தனது மயில் வாகனத்தில் உலகை சுற்றி புறப்பட்டார். ஆனால் விநாயகர் அன்னை தந்தையே உலகம் என்று கூறி சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் சுற்றி வந்தார். இதனால் விநாயகருக்கே ஞானப்பழம் கிடைத்தது. இதனால் கோபமடைந்த முருகன் அனைத்தையும் துறந்து பழனி மலையில் வந்து தண்டாயுதபாணியாக நின்றதாக புராணம் கூறுகிறது. பழனி என்று சிவபெருமான் முருகனை அழைத்ததால் இந்த தலம் பழனி என்று அழைக்கப்பட்டதாகவும் ஒரு மரபு கதை கூறுகிறது. பழனி என்றாலே நினைவுக்கு வருவது பழனி பஞ்சாமிர்தம். வாழைப்பழம், நெய், தேன், சர்க்கரை மற்றும் பேரீச்சம்பழம் போன்ற பொருட்களை செய்து தயாரிக்கப்படும் இந்த பிரசாதம் பழனி கோவிலின் மிகவும் பிரபலமான பிரசாதங்களில் ஒன்றாகும். மலைக்கோவில் பழனி மலைக்கு செல்ல பாரம்பரியமாக படிக்கட்டுகள் பயன்படுத்தப்படுகின்றன. பக்தர்கள் அரோகரா அரோகரா என்று முருகனை போற்றியபடி மலையேறுகின்றனர். தற்போது பக்தர்களின் வசதிக்காக விஞ்ச் மற்றும் ரோப் கார் வசதிகளும் உள்ளன. ஆன்மீக சிறப்பு பழனி முருகனை தரிசிப்பது மனதில் அமைதி, தைரியம் மற்றும் நம்பிக்கையை ஏற்படுத்தும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். குறிப்பாக தைப்பூசம், பங்குனி உத்தரம், கந்த சஷ்டி போன்ற திருவிழாக்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனிக்கு வருகின்றனர். திருப்பரங்குன்றம் முதல் படை வீடு, திருச்செந்தூர் இரண்டாவது படை வீடு, பழனி மூன்றாவது படை வீடு, அறுபடை வீடுகளில் பழனி ஞானத்தையும் துறவரத்தையும் உணர்த்தும் திருத்தலமாக பக்தர்களால் போற்றப்படுகின்றன. அரோகரா பழனி ஆண்டவா என்ற பக்தி முழக்கம் இன்றும் பழனி மலையைச் சுற்றி ஒலித்துக் கொண்டிருக்கிறது.